ஏன் ஒரு பொண்ணு பையனை காதலிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? பொண்ணு பாக்குற நேரத்துல கூட அந்த பொண்ணு அந்த பையன் ஜஸ்ட் 5 நிமிஷம் தான் பாக்குறான். உடனே நம்ம சம்மதம் தெரிஞ்சது இல்ல, இதுக்காக வருஷ கணக்கா உட்காந்து யோசிக்கிறான் இல்லையே. வெறுக்கிறதுக்கு வேணா வாழ்நாள் பூரா பத்தாம போலாம், ஆனா காதலிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். அது உனக்கே நல்லா தெரியும். சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்ததுன் கண்ணே. என் வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குளிர்காய்ந்தாய் கொடுமை பெண்ணே. கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே. காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமே, சொல்ல வார்த்தை இல்லை. அன்பே உன் பொன்னகை எல்லாம் அடி நெஞ்சில் சேமித்தேன், கண்ணே உன் பொன்னகை எல்லாம் கண்ணீராய் உருகியதே. உங்ககிட்ட கிளாஸ் காணோம்? இல்ல நான் குடிக்க மாட்டேன். இப்ப குடிக்க மாட்டீங்களா இல்ல எப்பவுமே? குடிச்சவன் தான், நிறுத்திட்டேன். ஏ காதலிச்சேன் சார். தண்ணி அடிச்சு தாடி வளர்த்து செத்து யாரும் காதல வாழ வைக்க முடியாது, வாழ்ந்துதான் காதல வாழ வைக்க முடியும். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? மா ஏமா, ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி புருஷன் கிடைச்சா சந்தோஷமா இருப்பா? இப்ப எதுக்குமா கேக்குற? சொல்லுமா. பொதுவா பொண்டாட்டிங்கிறவ கண்ணகி மாதிரி இருக்கணும், வாசுகி மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களே தவிர புருஷன் எப்படி இருக்கணும்னு யாருமே சொல்லல. ஏன்னா அதையெல்லாம் சொல்ற புராணத்தையும் இதிகாசத்தையும் எழுதினது ஆம்பளைங்க. நல்ல புருஷங்கிறவன் தன்னை பத்தியே நினைக்காம தன்னோட பொண்டாட்டிக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கணும். எல்லா விஷயத்திலயும் நான் சொல்லாம நாங்கன்னு சொல்லணும். இது எல்லாத்தையும் விட
தன்னை நம்பி வந்தவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். இப்படி ஒரு புருஷன் கிடைச்சா ஒரு பொண்ணுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது.